பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைத்ததை செய்து முடித்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஏன் அப்படின்னா, தமிழகத்தில் திமுக இருக்கக்கூடாது, மீண்டும் ஜெயிக்கக்கூடாது, ஸ்டாலின் அவர்கள் தோற்க வேண்டும், இந்த திராவிட சித்தாந்தம் தோற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் நினைத்ததை கச்சிதமாக செய்து முடித்திருக்கிறார் விஜய் அவர்கள். இப்போ ஒரு புகைப்படத்தை காட்டுறேன், அதை பாருங்களேன். பார்த்தீங்களா? சேகர் பாபு அவர்கள் முகத்தில் ஆடலை. ஏன் அப்படின்னா, தலைவரை இறங்கி பாருங்க, நான் உங்கள் தொகுதியை பார்த்துக்கிறேன், சென்னை நம்ம கோட்டை, விழுந்து விழுந்து நான் வேலை பார்க்குறேன். இந்த முறை திமுக சென்னை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே திமுகவின் கோட்டையாக மாறப்போகுது. குறிப்பாக உங்கள் தொகுதியை, உங்களை ஜெயிக்க வைக்கிறது யான் கடமை அப்படின்னு சொல்லி நம்பிக்கையை டபுள் டோஸ் ஏற்றி வச்சிருக்கிறாரு. இதை நம்பி ஸ்டாலின் அவர்கள் மிதப்பில் நம்ம படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம், இது மட்டும் இல்லாமல் நம்ம 5000 வேற போட்டு வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையில் கனவு கண்டுகிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கெல்லாம் இடி இறக்கிற மாதிரி விஜய் அவர்கள் சம்பவத்தை செஞ்சு வச்சுருந்தார். ஸ்டாலின் அவர்களே அவரோட தொகுதியில் 3 முறை ஜெயிச்சும் கூட யார் எவருன்னே தெரியாத ஒரு பாபு, விஎஸ் பாபுவா, அவரை நிறுத்தி வச்சு ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்து இருக்கிறார். 8000 ஓட்டு வித்தியாசத்தில் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் 5000 கொடுத்து ஜெயிச்சிடலான்னு இருந்தவருக்கு 8000 ஓட்டில் ஆப்படித்திருக்கிறார் விஜய் அவர்கள். இதில் என்ன அப்படின்னா, எதிர்கட்சி தலைவராக கூட ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் உட்கார முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகி இருக்கிறது. இந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் சேகர் பாபு அவர்கள். இது மட்டும் இல்லாமல், ஜெயிச்சாலும் தோத்தாலும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், தோல்வியை கண்டு துவண்டிவிடக்கூடாது அப்படின்லாம் சொன்னவர் ஸ்டாலின் அவர்கள். அவரை கூட்டிகிட்டு போய் கொளத்தூர் தொகுதியில் மக்கள்கிட்ட நன்றி தெரிவிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு பின்னாடி நின்றுட்டு ஒப்பாரி வைக்கிறார், ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. இது பத்தாதுன்னு இப்போ மீடியாக்கள் திமுக பக்கம் திருப்புனாலே எல்லாருமே இளவு வீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இப்படி உட்காந்துருக்காங்க. அழுது 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 கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. இப்போ இது பத்தாதுன்னு சொல்லி இன்னைக்கு சேகர் பாபு, உதயநிதி எல்லாமே நாங்கள் ஜெயிச்ச சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போய் காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கிட்ட போய் காட்டி வெறுப்பு ஏற்றுறாங்க. பார்த்தியா, நாங்கள் ஜெயிச்சிட்டோம், நீ தோத்தாக்கோழி அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்ற போயிருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்களை. அப்போது வெறுப்பேற்றினது மட்டும் இல்லாமல் இப்படி தோத்துட்டிங்களேண்ணே அப்படின்னு சொல்லி சேகர் பாபு, உனக்கு அநியாயத்தையும் நெக்கலியா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் காட்டி வெறுப்பேற்றினது மட்டும் இல்லாமல் அழுது ஒப்பரி ஏற வச்சுட்டு இருக்காரு சேகர் பாபு அவர்கள். இதை உதயநிதி அவர்கள் சமூக வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். என்ன அப்படின்னா, தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றும் வாய்ப்பை தந்துள்ள கழகத் தலைவர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களை பேரவைக்கு செல்லும் முன்பு இன்று காலை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றோம், நன்றி தெரிவித்தோம் அப்படிங்கிறாரு. ஓகேங்க, ரொம்ப எதிர்கட்சி தலைவராக நல்லா செயல்பட வாழ்த்துக்கள். இதில் பாருங்கள், விஜயா உதயநிதியா அந்த மாதிரி நிற்கிறது. இளைஞர்களுக்கான வாய்ப்பு இந்த முறை வந்திருக்கு, அதை நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். இதில் அண்ணாமலை அவர்களும் இருந்திருந்தால் நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். என்ன கடவுள் போட்ட கணக்கு, அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் கருணாநிதி அவர்களின் பேத்தியே விஜய் அவர்களை பாராட்டி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, மூக்க அழகிரி அவர்களின் மகள் கயல்விழி அவர் வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, முதல் அமைச்சராக விஜய் பதவியேற்ற விழாவில் பங்கேற்ற மூக்க அழகிரி மகள் கயல்விழி விஜய் புதிய வரலாறு படைத்திருப்பதாகவும் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி வென்று இருப்பதாகவும் பாராட்டி இருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனார் அப்படின்னு சொல்லி வருத்தப்படலை. அவங்களுமே நினச்சிருக்கிறாங்க, ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைக்கணும், ஒரு அரசியல் மாற்றம் வரணும், ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பாருங்க மக்களே, ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்திலேயே, கோபாலபுரம் குடும்பத்திலேயே ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆள் இருந்திருக்கிறாங்க. இதில் பதவி ஏற்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் அம்மா அவர்களின் புகைப்படத்தை, செல்வி ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க இன்ன வரைக்குமே எடுக்கலை, அவரோட சட்டப்பையில் இன்ன வரைக்குமே இருக்குது. பதவியேற்கும்போது, அதாவது எம்எல்ஏவாக சட்டமன்றத்தில் பதவியேற்கும்போது, பதவி பிரமாணம் செய்யும்போது அந்த புகைப்படம் இருக்குது.
ஆனால் ஓபிஎஸ் இருக்கார்ல, அவர் வந்து பதவி ஏற்கும்போது அவரோட சட்டப்பையில் முழு திமுக காரனாகவே மாறிட்டான் அப்படின்ற மாதிரி அவரோட சட்டையில் வந்து ஸ்டாலின் அவர்களோட புகைப்படம் இருக்குது. எப்படி வெறுப்பேற்றுறாரு பாருங்க. அவரே வர முடியாமல் கைலி டிஷர்ட் போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. பாவம், அவருக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுத்து மக்கள் வந்து எப்பா ரெஸ்ட் எடுப்பா, ஏன்ப்பா நீ மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி மாதிரி நீ அடி வாங்கிட்டு இருக்க, கொஞ்சம் உடம்பை பார்த்துக்க, உடம்பை தேத்து, கறிகாயெல்லாம் சாப்பிட்டு உடம்பை தேத்து அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அவர் உட்காந்துருக்கும் போது இவர் வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்கிறார். இதில் பதவியேற்க உதயநிதி அவர்கள் வந்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? விஜய் அவர்களை இதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் அவர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி பேசினவர், இப்போ அவர் முதல்வராக உட்காந்துருக்கும் போது இவரால் தாங்கிக்க முடியல. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடே எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது, எங்கள் கோட்டை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களா, அதுக்கெல்லாம் ஆப் அடிச்சுட்டு அவங்க உட்காந்துருக்கிறாரா. அதனால் இவர் வந்து போயிட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போயிட்டு பேசிட்டு அப்படியே அந்த எம்எல்ஏ பதவி ஏற்றுட்டு அப்படியே போயிடுறாரு. கண்டுக்காத மாதிரி போகிறாராமா இவர். அது மாதிரி பண்ணார். ஆனால் ஓபிஎஸ் அதில் ஒரு நல்லவருங்க. அவர் வந்து வணக்கம் சொல்லிட்டு போனார். அவர் அது ஒரு மாண்பு. சட்டையில் தான் ஃபோட்டோ மாற்றிருந்தார், பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தது. இதில் விஜய் அவர்கள் பொறுப்பேற்கும் போது உதயநிதி அவர்களோட ரியாக்ஷன் பாருங்க. அப்படின்னு வீட்டில் அந்த பொம்பளைங்கெல்லாம் ஏதாவது சண்டை போட்டால் கோச்சிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கோச்சிக்கிட்டு திரும்பிக்கிட்டே விடும். இப்படி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க, ஒரு எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் எப்படி செயல்படுவார், கருணாநிதி அவர்கள் எப்படி செயல்படுவார்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் உதயநிதி அவர்கள் எப்படி செயல்படுவார் தெரியுங்களா? இதுதான் அவரோட ரியாக்ஷன். அவர் இப்படி தான் செயல்பட்டு இருக்காரு. இனி வரும் காலங்களில் எப்படி செயல்பட போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்படியெல்லாம் திமுகவை வெறுப்பேற்றி தோக்க வச்சு விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய சாதனையை படைச்சிருக்கிறார். மோடி அவர்கள் கனவை நிறைவேற்றி இருக்கிறார் விஜய் அவர்கள். இனியும் நிறைவேற்றுவாரா? ஒரு நல்ல ஒரு முதல்வராக பணியாற்றுவாரா? அவரை பணியாற்ற விடுவார்களா இந்த கூட்டணி கட்சிகள்லாம்? என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதில் ஏன் அவர் வந்து தொடர்ச்சியாக இந்த கருப்பு கலர் கோட் போட்டுட்டு வர்றாரு, நெத்தியில் கருப்பு கலரில் போட்டு வச்சுருக்கிறான்னு நினைக்கிறேன், அது வச்சுருக்கிறாரு, கையில் சகப்பு கயிறு கட்டியிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து பல கேள்விகளை வந்து மக்கள் மத்தியில் உண்டாக்கி இருக்கிறது. ஏன் அப்படின்னா, முன்பு அவரோட லெட்டர் ஹெட்டில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு குங்குமம் வச்சு ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார். அப்புறம் அதற்கு எதிர்ப்பு வந்தோடனே அந்த ஃபோட்டோ வந்து அந்த பொட்டு இல்லாமல் வச்சுருந்தார். அப்புறம் இது மாதிரியான ஒரு சில சச்சரவுகளை உண்டாக்கிய கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்குற மாதிரி உடனடியாக நடவடிக்கை எடுப்பார். இப்போ இதெல்லாம் ஏன் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. எது எப்படியோ தமிழக மக்களுக்கு நன்றி. ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டுட்டு வந்திருக்கீங்க. திமுக வந்து மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம், திராவிட மாடல் 2.0 அமைய போகிறது அப்படின்லாம் வந்து கனவுல இருந்தாங்க. 5000 ரூபா காசு கொடுத்துட்டோம், அது எலெக்ஷன் நெருங்கும் போது போட்டிருக்கோம், அதனால் எப்படியா இருந்தாலும் ஓட்டு நமக்கு தான் வந்துடும், இந்த மாதிரியான கனவுகளில் இருந்தபோது இப்போது அதெல்லாம் வந்து தகர்த்தெறியப்பட்டுள்ளது. காசு கொடுத்தாலும் சரி, கோட்ரு கொடுத்தாலும் சரி, இலவசங்களை நீ அள்ளி கொடுத்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் மீண்டும் தமிழர்களாகவே ஓட்டளித்திருக்கின்றனர். நான் திராவிடன் கிடையாது அப்படின்றத மக்கள் தெள்ள தெளிவாக செவுட்டில் அரைகிற மாதிரி அடித்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால் திராவிடர்கள் நாங்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் அப்படின்றத உறுதிபட தெரிவித்ததற்காக மீண்டும் தமிழர்களுக்கு நன்றி. கடைசியாக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசணும். என்ன அப்படின்னா, சேகர் பாபு அவர்கள் இருக்கிறாரு, அவர் பண்ண சம்பவம் தான் தரமான சம்பவம். ஏன் அப்படின்னா, திமுகவின் கோட்டை சென்னை. சென்னையில் திமுகவை அசைச்சே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருந்த திமுகவை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பார்க்குறியா உங்கள் கட்சி தலைவரையே தோக்கடிக்கிறேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்த சேகர் பாபு அவர்கள் கச்சிதமாக கணக்கு பண்ணி ஸ்டாலின் அவர்களே 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்க வச்சிருக்கிறாருங்க. ஸ்டாலினை தோற்கடித்திருக்கிறார் சேகர் பாபு அவர்கள். அதனால தான் முன்னாள் திமுக எம்எல்ஏ பரந்தாமன் சேகர் பாபு அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னா, திமுகவில் யாருக்கு எந்த பகுதியில் சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு சேகர் பாபு போயிட்டாராம். எந்த அளவுக்கு அடித்து முன்னேறி இருக்கிறாரு சேகர் பாபு. அவரோட வளர்ச்சியை நீங்கள் பார்க்கணும். இதில் நீங்கள் பாருங்களேன், துரந்தர் படத்தில் ஒரு எம்எல்ஏ, அதாவது பாகிஸ்தானில் ஒரு எம்எல்ஏ இருப்பார்,
அவர் பாகிஸ்தான்காரனாக தான் பார்க்கப்படுவார். அவர் தான் வந்து ஹீரோயினோட அப்பா. உளவாளியாக தான் இங்கேருந்து போயிருப்பார் அவர், ரன்வீர் சிங். அப்படி இருக்கும்போது கடைசியாக அவங்க அடித்து அனுப்பிவிடும்போது காரில் வந்து கூட்டிகிட்டு வருவார் அந்த எம்எல்ஏ. அப்போ தான் தெரியும் அவரே வந்து நம்ம நாட்டோட அங்கே அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு உளவாளி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் இப்போ சேகர் பாபு அவர்கள், கனிமொழி அவர்கள் தான் திமுகவை உடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இல்லைப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு அவர்கள் அந்த காரியத்தை கையில் எடுத்து கணக்கச்சிதமாக முடிச்சு வச்சிருக்கிறாரு. எங்கே இவர் அந்த பொறுப்புலேருந்து மாற்றிடுவாங்களோ, திமுகவிலேருந்து நம்மளை தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயத்தில் ஸ்டாலின் தோற்றதுக்கெல்லாம் ஒரு கண்ணீர் சிந்தவில்லை. இவர் இந்த திமுகவிலேருந்து நம்மளை தூக்கிடுவாங்களோன்ற பயத்தில் தான் மூஞ்ச இப்படி மாதிரி அப்பாவி மாதிரி வச்சுக்கிறது, அழுது புலம்பி ஒப்பாரி வைக்கிறது. இதெல்லாம் காரணம் திமுகவிலேருந்து இவரை தூக்கிடுவாங்கன்ற பயம்தானே தவிர ஸ்டாலின் தோற்றது கிடையாது. இவரோட வீட்டில் வேணால் கேமரா வச்சு பாருங்கள், எப்படி கைக்குட்டி சிரிச்சிட்டு இருக்காருன்றதை நீங்கள் பார்க்க முடியும். இவரோட ஆடியோ இன்னும் சில நாட்களில் வெளியானாலும் ஆகலாம். இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் குறித்து என்னெல்லாம் பேசியிருக்கிறார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சமீபத்தில் தான் ராசா அவர்கள் பேசியதாக ஆடியோக்கள் வெளியானது. பேர்பட்ட ராசா அவர்களே இவ்வளவு குறைகளை வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு ஆடியோ வரும்போது ஏன் சேகர் பாபு சொல்லியிருக்க கூடாதா? இவர் என்ன திமுக காரரான்னு? முன்னாள் அதிமுக நிர்வாகி தானே சேகர் பாபு. அப்படி இருக்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம்ல. காத்திருப்போம். தமிழ்நாட்டை எவ்வளவு கொள்ளையடித்து ஊழல் பண்ணி சுரண்டி கனிம வளத்தை கடத்தி எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி வேலை வாங்கி தருவதில் காசு வாங்கினது, இந்த மாதிரி திமுக மீது எண்ணில் அடங்காத குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதற்கெல்லாம் இப்போது பொறுப்பேற்றுள்ள நமது முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கையை மேற்கொள்ளப் போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.